திமுகவையும் கருணாநிதி குடும்பத்தையும் தேர்தல் அரசியலின் மூலமா அடிச்சு விரட்ட போற ஒரு ஆண்டு, விரட்டி விரட்டி வெளுக்க போற ஒரு ஆண்டு. அதனால இந்த புத்தாண்டை நாம ரொம்பவே அதிகமா வருக வருக அப்படின்னு வரவேற்கலாம். காலையில தற்செயலா ஒரு முருகன் பாடல் கேட்க வேண்டியிருந்தது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு. இவனுங்க திருப்பரங்குன்றத்தை தொட்டானுங்க, அதோட எதிரொலி திருத்தணியில கேக்குது பாத்தீங்களா, அங்கதான் முருகன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். முருகன் சிரிச்சா மட்டும் திருப்பரங்குன்றத்துல இருந்து திருத்தணியில எதிரொலிக்காதரா, முருகன் முறைச்சாலும் எதிரொலிக்கும் அப்படின்னு. திருப்பரங்குன்றம் தீபத்தை தொட்ட நாள்ல இருந்து இவனுங்க கெட்டுக்கிட்டே இருக்கானுங்க. திருத்தணியில ஆப்பு உழுது பாத்தீங்களா, எப்படி இந்த பாட்டை பாடினாங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்துல. திருப்பரங்குன்றத்துல நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு. இன்னைக்கு திமுகவை திருத்தணி தான் ஆட்டி படையுது. ஒரு வடமாநில தொழிலாளி கஞ்சா குடிக்க பயல்களால கொடூரமா சிதைக்கப்பட்டான். இதுல பல விஷயங்களை மீடியாக்கள் மறைச்சிருக்கு, நம்ம பேசிடுவோம், அதால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வியாபாரி, புடவை வியாபாரிய போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் விக்டிம் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த புடவை வியாபாரி தான் வந்து போதையை போட்டுட்டு போறவங்க எல்லாம் ஒம்பளத்துட்டு இருந்தாங்களாம். அதனாலதான் அங்க வந்த பயணிகள் அவரை அடிச்சாங்களாம். நல்லா இருக்குல்ல, சூப்பரா கதை சொல்லுவாங்க, அற்புதமா இருக்கும். நம்ம என்ன குட்டி கதை சொல்றோம், இவங்க சொல்றது பூராமே கதை தான். ஜட்டி கதை முதற்கொண்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு, நம்மளாவது குட்டி கதையோட முடிச்சுக்கிறோம். இப்ப அது இல்லாம அதே திருத்தணியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பங்களாவில ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. என்னைக்கு எவனை வெட்டி கொன்னா, என்ன கருமம் நடந்துச்சு அப்படின்னே தெரியல. இங்கதான் புள்ளிங்க சௌரியத்துக்கு வெட்டிக்கிட்டு இருக்கானுங்களே, போலீஸே ஓட வெட்டுறானுங்க. போற வரவனை வெட்டுறதுக்கு அவனுக்கு சொல்லியா கொடுக்கணும். இன்னைக்கு அந்த எலும்பு கூடு எப்படி இறந்தது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை தொட்டதுல இருந்து திருத்தணியில செருப்படி உளுந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த திமுகவுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்த நீதிபதிகள் பேரெல்லாம் பாருங்களேன். ஜி.ஆர். சுவாமிநாதன், எஸ்.எம். சுப்பிரமணியம், எல்லாம் முருகக்கடவுள் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளோட பெயராகவே இருக்கு. அப்படின்னா இவனுங்களுக்கான முடிவுரையை முருகப்பெருமான் எழுத தொடங்கிட்டார். திருப்பரங்குன்றத்தை நீங்க தொற்றுக்க கூடாதரா தம்பிங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது.